என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அது நீ அடுத்தவங்களுக்கு பண்ணாத. இது வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தவங்ககிட்ட நம்ம எதையா எதிர்பார்க்குறோம், அது நம்ம அவங்களும் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, அப்போ நாம அவங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி சிலது வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதை நம்ம செய்யக்கூடாது. இவ்வளோதான் தான தர்மம் கர்மம் தியரிகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கி போயிடும். இப்போ இதில் வந்து கர்ம வினை விதியை வெல்ல முடியுமாங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த விதியை வெல்றதுக்குன்னே நிறைய கதைகள்லாம் கூட வந்து எப்படி விதியை வெல்றது அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி தான் அவங்க நம்ம நாரதரை பற்றி ஒரு கதை சொல்லுவோம். எல்லாருக்கும் பக்தர்கள் இருக்கிற மாதிரி இந்த நாரதருக்கும் பக்தர், அவரையே குருநாதராக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தர். அப்போ இந்த நாரதர் என்ன பண்ணுறாரு, சரி நம்முடைய பக்தரை கொஞ்சம் மகிழ்விப்போம்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். அவரும் அந்த பக்தரை என்ன நினைச்சா நம்ம குருநாதரே வந்துட்டாருன்னு சொல்லி விழுந்து உபசாரம் பண்ணுறாரு. அவர் என்னன்னா வசதி குறைஞ்சது, ஒரு பசுமாடு கண்ணி வெட்டி, இதுதான் அவருடைய சொத்து. அந்த பசுமாட்டில் பாலை கறந்து அதில் உடைய வருமானத்தை வச்சு தான் சாப்பாடே நடத்துறது. அப்போ இவர் பார்க்குறாரு, நம்முடைய பக்தருக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா பரவாயில்லையே, வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்திரன்ட்ட போய் முறையிடுறாரு. என்னுடைய பக்தன் ஒரு பசுமாடையும் கண்ணுவண்டியும் வச்சு தான் பழகிட்டு இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் வசதியை பெருக்கி கூடப்பான்னு சொல்லி அவர் கேட்டு பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தலைவெடுத்து அதுதான், ஒரு பசுமாட்டையும் கண்ணுவண்டி வச்சு பழகிறது அவன் தலையில் எழுதியிருக்கு, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கை வச்சிடுறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி எனக்கு அவருக்காக, சரி எனக்காக நான் உன்னை தேடி வந்துட்டேன், நீ எனக்காக வேண்டி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்குறாரு. யாருக்காக எதையுமே பண்ணி கொடுக்க முடியாது, அவன் தலையெழுத்து அவ்வளோதான்னு சொல்லி முடிச்சிடுறான். அப்போ இவர் நாரதர் வாராரு, இந்த பக்தர்கிட்ட கேட்குறாரு, இப்போ அவனுக்கு என்ன வருமானம் வரும் ஒரு நாளைக்குன்னு கேட்குறாரு. இந்த பால் மாடு ஒன்று இருக்குது, கண்ணி வெட்டி இருக்குது, கண்ணி வெட்டிக்கு போக மீதி கிடைக்கிறத நான் பால் விற்றோம்னா ஒரு 500 கிடைக்கும். அதில் ஒரு 300 வந்து அந்த மாட்டுக்கு தீவனம் வாங்கி போடுறதுலேயே 300 சரியாக போயிடும். மீதி 200 வச்சு தான் நம்ம வீட்டில் உள்ள எல்லா ஜாமான்களும் வாங்கணும், எல்லா செய்யணும், அதில் தான் செலவு பண்ணணும்னு சொல்லுவோம். அப்போ அவர் கேட்குறாரு, சரி பாலை கறந்து விற்றான்னா 500 கிடைக்கும், இந்த மாட்டையே விற்றுட்டு அவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாரு. மாட்டை விற்றானா ஒரு 10,000 கிடைக்கும். 500 பெருசா 10,000 பெருசா? 10,000 தான் பெருசு, வா மாட்டை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிடுறாரு. இந்த 2 பேரும் மாட்டை கொண்டு போய் சந்தையில் விற்றுறாங்க, 10,000 கிடைக்குது. அப்போ அந்த குடியானவனுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா இன்னைக்கு மாட்டை விற்றுட்டா நாளைக்கு பிழைப்பு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவனுக்கு ஒன்றும் ஓடலை. அவன் அதே யோசனை இருக்கும்போது இவர் இனி ஏன் போட்டு யோசிச்சுட்டு இருக்கான். 5,000 500 தான் நம்ம பார்த்து யோசிக்கணும், கையில் 10,000 வந்துட்டு இன்னும்